எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுசான் ஏன்னா யூடியூப் சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உண்மையிலேயே இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை விட 2 லட்சம் உறவுகள் அதுதான் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்று சொல்றது ஒரு மேலே ஒரு யூடியூபருடைய கனவு. மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாண்டு அவனுக்கு தான் தெரியும் கட்டாயமா. நாங்கள்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு இணைஞ்சாக்கிறதான். அவன் ஒரு என்ன ஸ்டார்ட்ல அந்த வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு இந்த அளவு யூடியூப் ரன் பண்ணி இன்றைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கான்னு சொன்னா முற்றுமுழாக இது அனுஷண்ட பங்களிப்பு தான். என்ன என்னுடைய வாழ்த்துக்கள், அதாவது எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்கள். நீங்க மென்மேலும் வளரணும் வளருவீங்க. நாங்க பார்ப்போம், நாங்கள் உடனே அறிப்போம். என்ன தெரியுமா? கட்டாயம் நீங்க இதை கேள்விப்பட்டு நாளை தான் வரணும். அதிகமான கையால அனுசன்னாவுக்கு மாபெரும் விருந்து. உண்மையிலே பாட்டு நல்லா நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. என்ன பாட்டு பார்த்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான், நான் ரதி, நான் மிது. ஓகே, இப்போ நம்ம எங்க நிற்கணும்னா ரதியம்மாட வீட்டை நிற்கிறோம். என்ன மிது? என்ன மனசு போல் எடுத்தோம் நம்மளுக்கு? ஓ தம்பி கூட எடுக்கிறேன், இன்றைக்கும் எடுக்கிறேன். சாமான வாங்கி கொண்டு வந்தவர். என்ன சாமான்டாப்பா? இறைச்சி வாங்கிட்டு வந்தவர். என்னதுக்கு இறைச்சி? இறைச்சி தம்பிக்கு ஒரு கேக் கொண்டு ஓட்டுறதுக்காக சாப்பாடு உண்டு அரேஞ்ச் பண்ணிக்காரு. ஓகே, உங்களுக்கு விளங்கிருக்கும். என்ன விளக்கம்னு சொன்னா எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுசான் ஏன்னா யூடியூப் சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நேற்று வீடியோல பாத்துருவீங்க. 19ஆம் தேதி அன்று இரவு 11 மணிக்கு தான் தம்பிக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி சுவாக்கா எல்லாம் உடனே வாழ்த்துக்கள் சேர்ந்த பிரேமம்மா, கலையம்மா, இந்திரா அம்மா, நிறைய பேர் நேற்றைய வீடியோல பாத்தீங்க. நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படின்னு சொல்லி. அதாவது என்னன்னு சொல்றேன், அதாவது என்னன்னு சொன்னா இன்றைய தினம் நாங்க இதுக்காக வேண்டிதான் அனுஷன் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், அதாவது குடும்ப உறவுகள் கிடைச்சிருந்தீங்க நேற்றைய தினம். அதை நாங்க சந்தோஷமா கொண்டாடுறதுக்காக தான் இன்றைக்கு நாங்க ஒரு பிரியாணி சமையல் என்ன தெரியுமா அதிகமா பிரியாணி சமையலை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாங்கள் 3 பேர் நிற்கும், எங்களோட வந்து சனு நிற்கான். அதாவது அனுஷன் சொல்லிட்டு போய்க்க என்னென்னு சொன்னால் இன்றைய சமையல் வந்து ரதியம்மாட தலைமையிலடா மிது, டிலானி, சனு 3 பேர் செய்யுங்க சிறப்பாக. இவ்வளோ நாள் செஞ்சதை விட இன்றைய கொஞ்சம் பெட்டர் ஆகிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய்க்கான். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் சாப்பாடு. நீயே பாரு அனுஷன், வீடியோவில் பார்ப்போம். என்ன ஸ்பெஷல் பிரியாணி, என்ன பிரியாணி செய்ய போகிறோம் நாங்கள். இது வந்து என்ன பிரியாணி? தாய்வான் பிரியாணி. இது தாய்லாந்துல இருந்து அப்படி இல்ல ரதியம்மா. என்னடா மக்களே, இன்னைக்கு நான் தான் இந்த பிரியாணி அடிக்க போறேன். நான் ஏற்கனவே தாய்லாந்து போனாப்புல. அப்ப தாய்லாந்து போய் தரவங்க பார்த்தா இங்கிலாந்துல இடையே 2 சாப்பிடக்கூட நியூசிலாந்துல வச்சுதான் நின்று நான் ஆடுது 2 பஸ் எடுத்துட்டேன். பஸ் எடுத்து வந்தாம இடையில ஒரு பிரியாணி கடையை 2 சாப்பிட்டேன். இல்ல 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 பேரை சொல்லுங்க. நியூசிலாந்து நல்ல குளிர்தானே, அவ தேத்தினு அடிச்சிருந்தேன். அந்த இடத்த அந்த பிரியாணி கண்டனா அதையாவது உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறேன். நினைக்கிறேன் சாப்பிடுங்க. நீ நல்லா சாப்பிடுவோம். நான் சாப்பிட தம்பி எதுக்கும் டிலானிக்கு சாணம் கொடுப்பேன். உயிரோட கிடைக்கு நான் பார்க்கணும். பாவம், உண்மையிலேயே இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை விட 2 லட்சம் உறவுகள் நிறைய நிறைய ஆதரவு எங்கடமா எனக்கு தாராங்கண்ணே. அது உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு இந்த குளர்லமே வருதுமா கவனம் சந்தோஷமா. குளர வேண்டாம். அடுத்த கேக் மட்டும் ரெடி ஆக்கி வேணே. சொல்ல மாட்டோம் அடுத்து சொல்லாம செய்வோம். இன்னொரு கேக் வெட்டுற சம்பவம் ரீக்கி. உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் சந்தோஷம், மக்களே உங்களுக்கு சந்தோஷம் தெரியும். கதைக்கும் போதே யோசனை வந்து பாத்தீங்களா, பெரும் வெற்றி. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்று சொல்றது ஒரு உண்மையிலே ஒரு யூடியூபருடைய கனவு. மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாண்டு அவனுக்கு தான் தெரியும் கட்டாயமா. நாங்கள்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு இணைஞ்சாக்கிறதான். அவன் ஒரு என்ன ஸ்டார்ட்ல அந்த வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு யூடியூப் ரன் பண்ணி இன்றைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைப் எடுத்தீங்கன்னு சொன்னால் முற்றுமுழாக இது அனுஷண்ட பங்களிப்பு தான். ஏன்னா ஒரு அனுஷண்ட ஒரு முயற்சி தான்.
உண்மையிலே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அனுஷனுக்கும் நன்றி. என்னடா God bless you. ஓம் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மென்மேலும் வளரட்டும். இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அடுத்து எங்களுடைய 10 லட்சம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அது உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பான்சான் பிளக்ஸ் உடைய உரிமையாளர் ரதியம்மா அவர்கள் இப்பொழுது அனுஷனுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்ல போறாங்க. சொல்லுங்க. வாய்ஸ் ஆஃப் பான்சானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது எங்களுடைய வாழ்த்துக்கள் வேணே. எங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் வாழ்த்துக்கள். நீங்க மென்மேலும் வளரணும். கண்டிப்பா வளருவீங்க. நாங்க பாப்போம், நாங்கள் உடனே அறிப்போம். என்ன ரதியம்மா? கட்டாயம். ஓகே மிது, நம்ம என்ன சொன்னா சமைக்கணும். சமைக்கணும். மேலே சந்தோஷமா செய்தி இன்றைக்கு எங்களுக்கு பிரியாணி எல்லாம் அமைக்க ரீட் உண்டு. அதையும் சாப்பிட ரெடியாக்கும், சமைக்கவும் ரெடியாக்கும். மனுஷனுக்கு மீண்டும் நன்றி மக்களே. அத்துடன் மீண்டும் மனுஷனுக்கு நன்றி. பான்சான் பிளக்ஸ் வாய்ஸ் ஆஃப் பான்சான் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அனுஷனுக்கு. சரி, ஓகே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொளி பகிர்ந்து கொள்வோம். ஓகே, இந்த அரிக்கிறா பண்டைக்கு என்ன ஒரு சமையல் ஆண்டைக்கு என்ன சனு அப்பா ஃபஸ்ட்டுக்கு என்ன ரதியம்மா? இது கறியே என்னம்மா? இப்போ பைத்தங்காய் வெள்ளைக்கறினே, உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சரி, உருளைக்கிழங்கு தக்காளிக்கான் சொல்லி இறைச்சி குழம்பு. என்னடா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா தான் வேலையை முடிக்கலாம். மிச்ச நேரம் ஆயிடுனே. நான் என்ன ரதியம்மா? அந்த பார்க்கணும். பைத்தங்காய் அந்த பாக்கியா அந்த பார்க்கணும். தலைப்பை முறிஞ்சி இப்படி எடுக்கணும். இந்த தலைப்பையை முறிஞ்சி இப்படி எடுக்கணும். வேலை பழக்கும் சனுவுக்கு. எங்களோட ரெண்டா வேலை பழம் சனு. ஏன்னா சனு கொஞ்சம் இப்போ கடிஞ்சு சவுப்பா கிடக்காரு வேலையில். என்ன பயிலாக கிடக்குறது மாதிரி? இனி பெரிய சிக்கல் தான். இவ்வளோ நாளும் மழை நண்டறின்னு பற்றி கிடந்தாங்க மக்கள் இல்லடா, நீங்க தான்டா மக்கள். அண்டா நம்ம மக்கள் அண்ணா நம்ம நிறையமா வீடியோ எடுக்க போகல. சரி, என்ன மழை என்ன மக்கள் என்னன்னு சொல்ற அம்மாட்ட. சரி, என்ன வயல் ஆரம்பிக்க காலம் இருந்து மழையா தான் இருக்கேன். உண்டு மழை அடிக்குது, இல்லாட்டி வெயில் அடிக்குது. என்ன விளக்கம் எதுல அதை சொல்லுவாங்க? சித்திரை புழுக்கம். என்ன இது? சித்திரை புழுக்கம் 5ஆம் மாதம் வந்தால் தான் வைகாசி மாதம். அது வரைக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடுதானே அதிகமா? என்ன ஹீர வெயில் சின்ன சிக்கல்களும் வந்தக்குள்ள வேலைகள் வேலைப்பொழுகள். உண்மையிலே எங்களுக்கு சரியான ஒரு சந்தோஷம். இன்றைக்கு மனுஷன் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாப்பா வாய்ஸ் ஆஃப் பான்சானுக்கு. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருக்கும் சந்தோஷம். மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பல தடைகளை தாண்டி எவ்வளோ தடைகள் வந்தாலும் தகத்தறிஞ்சு நாங்கள் போய்கொண்டே வேணே. அதை கேஜிஎஃப்ல சொல்ற மாதிரி தான். அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்ன் இருக்கும், டெடன் இருக்கும். ஆனால் ஸ்பீட் எங்கேயுமே நிற்காது, போயிட்டே இருக்கும். அடுத்த கேஜிஎஃப் 4 என்ன வச்சு எடுக்கிற ஏரியா? கேஜிஎஃப் உங்களையும் ரதியம்மா வச்சு எடுக்கிறது. இஞ்சி எடுக்க போறாண்டு இது கிடக்கானே. நான் ஏலாம் எடுத்து இஞ்சாவலாம். எனக்கு பாட்டு படிக்க பிடிக்காரே ஏஆர் ரஹ்மான். என்னையோ பாட்டு பிடிக்கிறேன் தானே ஹோல் எடுத்து ஏட்டுச்சுங்களா? ஏட்டு நம்பர் அவர் அங்கேருந்து ஹோல் வந்து எங்களுக்கு பாட்டு படிக்க விட்டான்னு சொல்லி. எனக்கு என்னடா விருப்பம் இல்லை ரதியம்மா எடுத்து போகிறது. எனக்கு பாட்டு முக்கியமா ரதியம்மா முக்கியமாடா? ரதியம்மா முக்கியம். உண்மையாதான் ரதியம்மா முக்கியமா? சோறு முக்கியம் டேட்டா சொல்லுங்க. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லைண்ணா. திடீரெண்டு நீங்க எப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றானே? சரிடா, சோறா ரதியம்மா கேட்டா பைத்தங்காண்டுல நீ எல்லா மரம் கிடைக்கும் தான். கொச்சிக்காய் வருது தெரியுமா ரதியம்மா? எவ்வளவு? அரை கிலோ 600 ரூபா. அரை கிலோ 600 ரூபாயா? 1/4 கிலோவில் சொன்ன நம்ம இப்போ வாங்கினோமே 500. இல்லை 1/4 கிலோ 450 ரூபா. 2000 போகுது கிட்டத்தட்ட கிலோ. அது என்ன பிரச்சனை சொன்ன வந்து மரக்கறியில் விலையர்னகான் அதிகமாக அடைமழை காரணமாக எல்லாம் அடித்து செல்லப்பட்டுள்ளதாம். அந்த காரணத்தினால்தான் எல்லாத்துக்கும் விலை இருக்கு.
ஏறிக்கு நான் கொஞ்சம் பயிர் வச்சுக்கேன் பாப்போம் தப்பட்டும் அதிகமா நல்ல பயிரம் வச்சு பாரு நல்ல கோழி முட்டை ஆட வைக்க உங்களோட நிலங்கள் அங்கால இது என்னடா பாய் நான் கோழி முட்டை நாட்டுவேன் என்ன மக்கள் என்ன இப்போ கழிநிலத்தில் கச்சானு மயிரி நாட்டுற மாதிரி எங்களை கொஞ்சம் கீரை வண்டியில் மயில கோழி முட்டை நாட்டலாம் அதுக்கு நாங்கள் என்ன ஆனால் சிலோட பயிர் நாட்டி எடுக்குதுல்ல நீ கச்சான் இவ்வளோ பயிர் இந்த ரெங்களுக்கு கச்சான் சரியா நம்ம விளையாது நாட்டின மழை உண்டு இது அவ்வளோத்து என்ன வேலை வெங்காயம் காட்டுக்கு கல் உடைக்கிறார்கள் இந்த கொல்லி ஊத்துறாங்கலாம் அது வேலை இல்லை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இதான் வேலை இந்த வெங்காயம் உடைக்கிறது கொச்சிக்கா கந்த பார்க்குறது வேலை பைத்தங்க வெட்டுறது எல்லாம் வேலை அதிகமாட அன்புக்கு கத்தாதனால இந்த வெங்காயம் வச்சு கத்துறேன்டா அது அதே தானே பாஷன்டா பாஷன் கண்ணத்தர என்ன செய்யற என்ன அதிகமா எல்லாம் ஒரு அளவுக்கு தாண்டா பாஷம் பண்ணாலும் பாசமுள்ள வாழ்க்கை சொர்க்க அப்படிதானடா அப்படி சொந்தமுள்ள வாழ்க்கைடா நீங்கள் படித்தா சரிதான் சொந்தம் பந்தமாகும் சொதி குழம்பாகும் குழம்பாகும் குழம்புக்கு மீது பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் பிடிக்கலோ அட்டை மாறிங்க அதிகமாக கிழங்கு அதான் நான் சின்ன வெங்காயம் பண்ணேன் பெரியவங்க வந்து இருக்கிறதெல்லாம் ஈஸி தான் ஆனால் டேஸ்ட்டுக்கு தான் சரி சரி மனுஷன் பாருங்க ரதியம்மா நம்பி தான் இந்த பொறுப்பு தந்தீங்க அன்றைக்கு ரதியம் மேங்களை நம்பி எடுத்திக்காங்க இந்த பொறுப்பை எங்களை நம்பி இந்த பொறுப்பு எடுத்துக்காங்க நாங்கள் சிறப்பாக செய்வோம் சிறப்பாக சாப்பிடுவோம் அப்படித்தானே இன்றைக்கு பல விருந்தினர்கள் வருவாங்கண்ணே அதுதானே ரதியம்மா பழைய ஆட்கள் சொல்லிக்காங்க ஆற்றுல போகிறோம்னால அளந்து போடட்டான் வண்டி அதில் என்னதை போட நிற்காது அதில் கல்ல போட நிற்கும் கல்லு போட தவிர மட்டும் என்ன போட நிற்கும் நான் கடவாட வந்த பார்க்கணும் பார்த்தீங்களா அதேரா இவ்வளோ கடிச்சு வச்சிருக்கேன் நாங்களாம் கந்த பார்க்குறோம் அது இது இல்லை ரதியம்மாவுக்கு இவ்வளோ கடியும் வந்தீங்கன்னு பாருங்க எங்க மிது கடிச்சிக்காண்டு பார்க்க போகிறேன் நாய்க்கு சரிங்கோ எவ்வளோ நான் இவ்வளோ கடிச்சு வச்சுக்கேன் வாத்தியம்மா மிதிலே கொஞ்சம் அப்போ இது கடை மூட கணக்கு நான் என்ன அதாவது ரதியம்மா வந்து என்ன செய்கிறாங்கண்டா அந்த பழுதானமை அப்படி என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் அடிவட்டமாக எடுங்க நான் அப்படி இல்லைங்க நமக்கு சரியாக நல்லதை மட்டும் தெரிஞ்சு எடுக்கணே பைத்தங்க பொரிச்சு போட்டு சொதியா வைக்கிறேன் பொரிச்சு போட்டு சுண்டிடுவோம் பொரிச்சு போட்டு சுண்டிடுவோம் ஒரு வெள்ளக்கறி உங்களோட சாப்பாடை சாப்பிட்டு நான் 2-3 நாள் ஆகிட்டேரா நேற்று சாப்பிடுங்க நீங்கள் நேற்று எங்கே சாப்பிடு நான் சாப்பிடுங்க ஓ நேற்று சாப்பிட்டுடா அந்த வீடியோவில் சாப்பிடலடா நான் ஓ அப்போ வீடியோவில் இருக்கா சாப்பிட்றேன் வீடியோ முடித்து இருக்கா சாப்பிட்றேன் என்னடா சரி வெங்காயத்துக்கு கடுமை முளைச்சிருச்சு பறந்துருச்சு நாட்டுமா உண்டு பாவம் அதே மாதிரி என்ன இருக்கட்டும் ஓகே பாவம் அது அப்படின்னு சொல்கிறேன் இப்படின்னு சொல்கிறேன் சரி கடைசியில் விட்டும் அது அவன்கிட்ட என்ன சமையல் சொல்லுங்க பாவம் இறைச்சி குழம்பு இறைச்சி சிக்கன் ஓகே வேற சொதி என்ன சொதி தக்காளி பழம் உருளைக்கிழங்கு சொதி ஓகே வேற பங்குனி இல்லை பங்குனி இல்லாமல் பங்குனி இல்லை சித்திரை வருது வாரம் பைத்தங்காய் வெள்ளக்கறியோ அது வெள்ளக்கறி நம்ம பைத்தங்காய் சுண்டுவோமி அது சரியில்லைண்ணே இன்னைக்கு பிரியாணிடா என்ன பிரியாணி அன்னைக்கு ஓன் தம்பி பிரியாணி என்னடா பாப்பா வேணாமா வீடியோவில் அது ஒரு சர்ப்ரைஸ் அனுஷனுக்கு தான் அது அனுஷனுக்கு சர்ப்ரைஸா அது சரியா ரதியம்மாட கையால் அனுசன்னாவுக்கு மாபெரும் விருந்து அதுதான் விருந்து ஆசை ஆசை எப்பொழுதும் பேராசை எப்பொழுதும் ஆசை தீருங்காலம் எப்பொழுது ரக பிரான்ஸில் இருக்கிற கலாவதி என்ன இந்த டிலான் தம்பி நல்ல குரல் வலை மாதிரியா நல்லா படிக்காரா நல்ல சூழ்நிலை கொடுக்காரா
நல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு இறைவா கறியல் சமைச்சு இறக்க கூட சுவையா இருக்கின்றாராம். அதுனே என்னடா அது நன்றி சொல்லுங்க. கறி இப்போ குழம்பு கூட வாவ் சூப்பர் வாவ் டேஸ்ட் நான் சொல்றேன் நான் உண்மையிலே பாட்டு நல்லா இருக்கு நான் பார்த்தேன் நல்லா இருந்தது என்ன பாட்டு பார்த்தீங்க அடே நீங்கள் ரதியம் என்ன பாடுனா அவர் அம்மா பாட்டு என்ன பாடுதுன்னு அம்மா பாட்டு என்ன ஆசைப்பட்டேன் எல்லாம் அந்த பாட்டே அப்பா பாட்டு அப்பா பாடு அதிகமா அது நான் சொல்லிட்டேன் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா எங்க ரதியம்மாவை அப்போதும் வாங்க முடியுமா 1000 உறவு கொண்டேந்தடி வந்தேனாலும் தாய் போலே உன்னை அப்ப மிது நீ இந்தியா போதே இல்ல ரதியம்மா போடும் நம்ம குக்கிங் அதுதாங்க தேங்காய் திருவணுமான் இறைச்ச அவிய வைப்போம் கழுவி வச்சுதான். ஓகே நீங்க இன்னொரு கத்தி வந்தீங்கன்னா இதையும் மட்டும் உண்டாக்கண்டு ஏமா ஏமா சரியா திருக்கிதான் எடுத்து வந்தீங்கடா பாமை இல்லானி நீ கருவாப்பட்டிக்கு எல்லாம் கணக்காரியா மக்களே வெங்காரிய ஒட்டிக்கு இந்த கருவாப்பட்டிக்கு எல்லாம் கணக்காரிக்கு நான் அண்டே சொல்லித்தேன் ரதியம்மா நான் அண்டே சொல்லித்தேன் இந்த பாட்டு படிக்க சொல்லி நாங்கள் எல்லா வீடியோலையும் உடல அப்ப நான் சொன்னேன் பாட்டு படிக்கிறது ஒரு யாரும் இதுதான் ரதியம்மா என்ன உடல கிடந்து நான் தான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ரதியம்மா என்ன உடலன்னு தான் அந்த பாட்டை படிச்சு எப்பயா பாட்டு படிக்க மாதிரி தாரீங்களாடா என்னது நல்லா படிக்காடா இந்த கிஃப்ட் இந்த போடு இதை கொண்டு நான் தருவோம் இதுவே உண்மையிலே சந்தோஷமா இருக்கேனே ஏன்டா விளங்கிட்டு என்ன தெரியுந்தா என்னடி பிரியாணி இன்னைக்கு கங்கால சட்டிக்குள்ள இறச்சிருக்கு கொஞ்சம் காட்டம் அது இல்லடா விடத்திருந்து 3ஆம் சட்டிக்கு இறச்சி எங்கடா அரைச்சி ரதியம்மா அரைச்ச கால அடுத்த சட்டிக்கு மண் சட்டிக்காரு இந்த இருக்கேனே நானும் பயந்து என்னப்பா நாங்க இந்த செடி தந்து இறச்ச கால கொஞ்ச நேரத்துக்கு பயந்து போய் தானே பச்சி அடிச்சு சாப்பிடானோ எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே ரதியம்மாவின் மனது போகும் பாதை அதனை மறந்து ரதியம்மா சட்டியாங்கண்ணா கண்டி தக்கால ஓ இது என்ன எங்க போறீங்க மல்லி போட்டாக்கிண்டு நான் சொன்னேன் சிங்கம் வந்து என்னோட காய்க்காங்க சரி நான் பார்த்துனாங்க அந்த இதில் நம்ம வெள்ளம் வாட்டி இதில் டிக் நல்லா காய்க்கிறீங்களா என்னங்கோ தெரியும் யார் காய்க்கிறேன் என்ன அது விளக்கம் பண்ணி சொன்னா இறைச்சியை வந்து அவிச்சு தான் பறிக்கிறேனே ஏன் அந்த விளக்கத்தை சொன்ன கொஞ்சம் வாங்க கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் தொக்கானேமா உப்பு புளியே இல்லை உப்பு நம்மளே சேர்ந்து வருமா விளக்கம் பார்த்தீங்கன்னா மக்களே எப்படி கண்டி நம்ம ஆக்கள் அப்படித்தான் ஆக்கள் நெருப்பு நெருப்போடு என்னடா விளையாட்டு இப்போ என்னண்டா இறைச்ச கழுவித்தம்மன் இதுக்கு போட போகிறோம் சட்டிக்குள்ளே ఓకే సనోకు 2 ఉండు మిదుకు 4 ఉండు ఇది 4 ఉండు కదా ಅಲ್ಲಿ 2 ആണ് நான் சாப்பிட மாட்டேன் வயல சாப்பிட அரைச்சி சாப்பிடணும் முடி எடுத்துக்கோ டேய் அப்போ பீஸ் நமக்கு பீஸ் நான் பீஸ் அங்கே வந்துடும் மாங்காய் காமெடி மீட்டு கொடுப்போம் தேவையில்லப்பா அதை சாப்பிடுங்க ரெண்டு நான் சாப்பிடுவோம் தான் ஒரு ஆள் மாங்காய் ஒரு ஆள் தேங்காய் ஆடு ஒரு 5 பேர் வராங்க சாப்பாட்டுக்கு இங்கே ஸ்பெஷல் பேர் என்ன ஸ்பெஷல் பேர் மதியமாக 6 வந்தாலும் இங்கே வாங்க சதிய மாட்டாங்க எங்கள் ஊருக்கு வராங்க சதிய மாட்டாங்க இதை கேட்டு எல்லாரும் மறப்புறாங்க இப்போ பார்த்துட்டாமா அளவுக்கு தேவையான உப்பு போட போகிறோமா அளவுக்கு தேவையான உப்பு அளவுக்கு தேவையான மஞ்சள் தூள்மா இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி கறி இது கேட்க போகிறோமா இறைச்சி அவிக்கிறதுக்கு சுத்தமான இறைச்சி வெச்சாச்சி
நான் படத்தே நிற்பேன். இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு என்னடா என்ன இந்த தேங்காய் உடைக்கிறாங்க சிறு நட நிற்காத எங்கூட தேங்காய் ரேட் கண்ணுக்கு ஒன்று நிற்காது நீ சும்மா தேங்காய் திட்டு அம்மாய்க்கு வச்சுட்டு இவன் நம்மளை தம்பியில் வாங்குறான சாப்பிட்றேன். நான் இந்த கதைக்கு அவனாண்டே சாப்பிட மாட்டேன் மக்களே, யோசிக்காதீங்க. டக்குன்னு உடச்சி திரியாடுங்க, அதை கழுவணும் சதியம்மா. நீங்கள் தேங்காய் துரு மண்டக்கு இந்த மஞ்சடி கழித்த நான் அரிஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க, அரிஞ்சு சுமிச்சு விட வேண்டிய இப்படி நாதீர மக்களே. இப்படி தான் சொதிக்க அறியுது மேலே வேணும். இது நீங்கள் வேறு என்ன குழம்பைக்க பண்ணீங்களே, இதே சின்ன அறியணும். சில விஷயங்களும் தெரியாது அறியுது, சின்னாக்கள் தானே தெரியாது ரெக்கார்ட் நானுங்க. ஓகே கதையும் அளவு காண மாட்டவருங்க. சரியா ஏன் அளவு என்ன அடேய் தேங்காய் உடைக்கிறோம் ஒரு நாள் பிடிக்கும் போல. இந்த பக்கத்தில் மாலுக்கு ஒன்று அறிஞ்சுதாங்களா? டேய் பக்கத்தில் மரம் இருக்க மால் இருக்கு தானே, கொடுத்து நான் 2 ஒன்று அதிருவாங்கடா கண்டி டைம் மிக்கும் தானே எங்களுக்குன்னு. மலையோர மாங்குருவி மாலையில் இறைச்சி டக்குன்னு அறிஞ்சு அவிஞ்சிருவேனே. ஊண்டாண்டே கடுமையில அடுப்பு இன்னொன்று மூட்டை தான் போகணும், அவங்க இறைச்சா பொறிக்கணுண்ணே. இல்லை இன்றைக்கு நான் தான் சமைக்க போகிறேன். என்னங்க ஆகும் எத்தனை நாளைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு தாண்டேன், இந்த நீங்கள் சமைச்சு நான் சாப்பிட்றேன். இன்றைக்கி ஒரு முடிவோட அமைஞ்சிக்கண்டா. இப்போ பார்த்துட்டாமா இறைச்சி அவஞ்சித்துமா அடுப்பில் வச்சது. இருங்க கொஞ்சம் பிரட்டி விடுவேனம்மா. ஓமா போட்டுங்கோ. ஓ சின்ன கட் பண்ணுங்க. ஓ 2 அவட்டி போட்டு 4 அவட்டி போடுக்கு. ஓமா பிரட்டினா தானேம்மா பச்சது அவியும். சரிம்மா. ஓ இன்னொன்று அவன் இறக்குறாம்மா, இப்போ பொறிக்கணுமேம்மா. காற்று தானேம்மா சரியான காத்தாரிக்கு. ஓமா 2 கேம்பட்டி போடுங்க. சரியா உங்களுக்கு நாங்கள் வேற பொறுப்பு வாசிங்க எங்கடைய ரதியம்மாவுடைய சீடர்கள். நல்ல பெரிய தேங்காய் இது நம்முடைய மரத்தில் ஒன்று தானே அந்த அந்த பின்னால் தேங்காய் தட்டுப்பாடு இலங்கையில் என்ன சரியா இன்னும் 2 தேங்காய் டெய்லி சிறுதம் இன்னும் வந்து முடியப்பது ஐயா. தெரிந்த நானாகவே இல்லை எவ்வளோ எவ்வளோ நெஞ்சில் ஒரு நாள் அப்படிதானே அவனா பாட்டு படிச்சா திருப்பிடுறாங்க அவராக. இப்போ பார்த்தீங்களா மக்கா நாங்கள் அவிச்ச இறைச்சி அவஞ்சிது வீடியோக்கு போடாமாங்கோ. அதில் ஓம்மா நான் அவஞ்சிதுமா அவஞ்சிது இறக்குவோம்மா.
இதில் இப்போ நல்லா பொரிக்கப்போம். இப்போ ரெண்டு சட்டி வைக்க போகிறோம்மா. சரி இதெல்லாம் சமைக்கிறோம். எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அப்போ தேங்காய் எண்ணெய் உருக்கெண்ணெய் இருக்கு. ஓமா ஓமா எண்ணெய் பொரிச்சிட்டு பொரிஞ்சு வருது நிறையம்மா. ஓமா பிரட்டுங்கோ அதுக்கு இறக்கியானுமா. ஓ டக்கடை பொரிச்சிடுவேனே. பறக்க வெடி. ஓ வெட்டி உழம்பு அதுக்குள்ள நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. ஆ முட்டை விட்டாலும் விடு. நான் சொட்டேன்னாமா விட்ட என்ன வருது அதிசயம் ஆச்சியே பார்த்திடும். அது பார்த்துடலாமா. कितने कटिंग कियान रखो ஓ மல்லிகோ பாட்டில் படிக்கணும். இது பாட்டில் படிக்க கடம்பாடு படிக்க பாட்டுனா வரும் வருது சின்ன வருது எங்கே இருந்து வரு வருண்டா வருது வருது அடி மனசுக்கு அப்படி மேலே வருது. சரியா அடி மனசுல தான் வரும். அடி மனசுல ஏதோ ஒன்று இருக்கு தானே அங்கேருந்து தான் வரும். சனோ என்ன ப்ரோ சும்மா கிடைக்கிறா கிடக்கும் கிலோ நல்லா சொல். அப்படி தெரியல தேங்காய் பாயில் எறியும் அம்பியா கட்டணும்டா. அப்படிதான் சொல்லணும். கஷ்டமான தேங்காய் நமக்கு தாரு இருந்து கொஞ்சிக்காம மாதிரி அறிதாரு எல்லாத்தையும் சேர்த்தானே வேணும். அதுதான்டா பாத்திரண்டாமா பழத்தங்காய் கறி வைக்கம்மா. நீ நான் வச்சிருக்குமா அவிய வச்சிருக்குமா அவிய வச்சது இப்போ ரம்மூராம்பாட விட்டு இறக்குனா சரிம்மா. வெள்ளைக்கறிம்மா. ஓ இந்த வச்சிருக்கம்மா அவியறதுக்கு. ஓம்மா இறத்தையும் கொஞ்சம் போடுவோமேம்மா ரெண்டுக்கு மட்டும். இப்போ பார்த்துட்டு அளவுக்குமா அந்த வெள்ளைக்கறிக்கும் சொல்லிக்கும் தேங்காய் விடுகிறோம்மா. ஓம்மா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் நிறையமா உங்களுக்கு. எங்களுக்கா இல்லை எல்லாருக்கும் நான் வாருங்களேன். என்ன ஒரு ஆள் வாராருங்க. உண்மையா உண்மையா தானே உண்மையா வராது. நீங்களே நினைக்க மாட்டீங்களா அந்த ஆளை? வேற ஆளது நீங்க கிஸ் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆறாண்டு பாருங்களேன். ஆறாண்டாலும் ஆதரிக்கத்தான் இருக்கும். தெரியுமா வாராக்கள் ஆதரிக்க நம்ம வாரால் உங்களுக்கு அதாவது உங்களை பார்க்க வராங்க. அவருக்கும் சந்தோஷமா அன்றைக்கு அனுஷன் 2 லட்சம் அடிச்சது. வேற ஆளாண்டு பார்க்கத்தானே வேணும். பாருங்க உண்மையா இருக்கணும் வாரான்னா போய் பாருங்க. அவர் வேலைக்கு வரல அதிகமாக நம்மளோட. அதாவது என்னென்னு சொல்ல 2 நாள் அவரும் கொண்டாட வராரு நம்மளோட சேர்ந்து. வரட்டும் வரத்தானே வேணும். வாராக்கள் கொஞ்சம் சரியா வாங்க. இப்போ 2 3 சாப்பாடு வச்சு சாப்பிட்டுருவோம். அப்புறம் வந்தோடனே எங்கிட்ட கேட்கப்படானே வந்தோடனே கேட்டேன்னிறமா இப்படி
என்னம்மா கூத்துக்கு பிந்தோணும் சோத்துக்கு முந்தோணுன்ற இருக்கணும்மா இப்போ அது நம்ம தலைப்பார் விட அப்புறமா தலைப்பார் பிடிக்கிறோமா என்னடாம்மா தேங்காய் கூடம்மா எடுத்து வச்சிருக்கீங்க இனிக்கும் தானே கடுமையாக போட்டாலும் கண்டிப்பாக இல்லை கூடு தான் இனிக்கும் கறி அது கத்தரிக்காய் கறிம்மா அது கண்டிப்பாக தான் முருங்கலை ஜோதியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி வச்சா நல்லம்மா என்னண்டு மாட்டுப்பாலில் சொதி வைக்கிறல கறியை வைக்கிறேன் டேய் உண்மைதானடா மாட்டுப்பால் அது ஒரு பால் தானடா விற்கிறதா வெளிநாட்டில் அப்படின்னா மாட்டுப்பால் அது போய் தேங்காய் பால் தான் வைக்கிற ஜோதி தேங்காய் பால் பக்கெட்டு தான் வாங்கி வைக்கிறோமா ஓ அந்த பக்கெட்டில் ஒரு பால் வந்து மாட்டுப்பால் பக்கெட் இங்கே இருந்து சிறந்து மண்ணையில் விட்றானே அதை பக்கெட் பண்ணி வெளிநாடு அனுப்புறாங்க தம்பிடிலா நீ திருவனம்மா தேங்காய் நல்லா இருக்குமா பார்த்துட்டோம் சனவன் திருவனவன் ஓ ரெண்டு பாவனே நல்லா இருக்கு செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான தேங்காய் பால் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வெள்ளைக்கறி தாங்க போகிறோன்னே ஓமா இறக்க போகிற இந்த கடைச்சிலே இறக்க என்னதையும் பொறுக்கி வச்சிருக்கோம் சூடாக இருக்கட்டும்னு சொதியை வச்சு போட்டோன்னம்மா டக்குன்னு என்ன செய்யணும் வெள்ளைக்கறி எல்லாம் கூட்டி போட்டு அடுத்தது சொதி குழம்பு அடுத்ததுதான் சொதி சொதி சோறு ஆக்கிதாச்சு நேரத்தோட சமைச்சு போட்டோம்மா சோறு வந்து நேரத்தோட சமைச்சாச்சு பாருங்க பிரியாணி பாஸ்மதி அரிசி அதுக்குள்ளே கிடைக்கு வந்து ரம்ப இலை ப்ளம்ஸ் பேர் கடை பிரியுமா ரம்ப இலை ப்ளம்ஸு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அடிக்கிறா ஆனால் அந்த சோறு சமையக்கூட நாங்கள் இல்லையா அதை சொல்லிக் கொள்றோம் அதில் முழு பங்கும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பர்சன் பிளக்ஸுடைய உரிமையாளர் ரதியம்மா அவர்களே இதற்கு முற்றுமுழுதான பங்களிப்பை வழங்கியிருந்தார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நம்பியை தெரிவிக்கணும் சொன்ன பையர்றா சொதி அம்பைக்கு அப்புறம் அதுக்கு கறி சொதி என்னன்னு சொன்னால் பிரியாணிக்கு ரசம் வைப்பாங்கண்ணே ரசம் வைக்கல என்னன்னு சொன்னால் டிலானிக்கு ரசம் விருப்பம் இல்லையா சொதி இரட்டாம் டிலானிக்கு சொதி இரட்டாம் என்று சொன்ன ஒரு மான் பிரியாணி சோறு சாப்பிட்றாக்களுக்கு வெண்டை சோறு அப்புறாக்களுக்கு சமைச்சிருக்கு பிரியாணி சாப்பிட்றாக்கள் பேர் இறைச்சி கறி மாட்டேனே ஆமாம் வெள்ளை சோறு சாப்பிட்றாங்களும் 2 கறி எனக்கு 2 கறி அப்போ உனக்கு பிரியாணி அப்போ உனக்கு வெள்ளை சோறுண்ணே பழைய சோறு தானே நாங்கள் சின்ன குடும்பம் தானே சொல்லுங்களா இருக்கா சின்ன குடும்பம் கூட்டு குடும்பம் சின்ன குடும்பம் கூட்டு குடும்பம் என்னடா தேங்காய் வைக்கிறேன் உடச்சி இஞ்சலை வைக்கிறது வச்சுக்கானே அப்பா நல்லா இருக்கா தேங்காய் நல்லா தான் இருக்கும் பழுத்த தேங்காயம்மா இது ஒரு சுத்தமான பழுத்த தேங்காய் நானா ஒரிஜினானே நாடக மாட்டேன் தம்பி நானா ஒரிஜினா மரத்தால் அந்த விளக்குள்ள உரிச்சி தான் வளர்ந்து அது இல்லை எங்கள் வெளிநாட்டு மரங்களும் அப்படிதான் வெளிநாட்டு மரம் அப்படித்தானே வெளிநாட்டில் சொன்ன மரம் இல்லைடாப்பா எப்படி இருக்கிற இல்லை சதியம்மா யாரையும் இல்லைண்டு காணல தான் கேட்டேன் அப்படின்னா சதியம்மா நம்ம பார்க்க போனப்போ இலங்கையிலேருந்து இலங்கையில் நாட்டுற தேங்காய் அந்த தென்னை மரம் வந்து இலங்கைக்கே காணாம இருக்கு வெளிநாட்டுக்கு நாட்டுமே செய்யலாம் அதிகமா வெளிநாட்டுக்கு இருக்குமே அது எப்படி என்னன்னா அப்படி உரிச்சமாக காய்க்கும் வெளிநாட்டு தேங்காய் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்க அழகாக ஃபைட்டுங்க அவிஞ்சிருக்குது அம்மா வாவ் அப்படின்னா கறி ஆகுறேனே எனக்கு கட்டி பாலை விட்டு போட்டு ஓ ஓ ஓகே தலைப்பால் மட்டும் தான் ஓ தலைப்பால் மட்டும் தானே ஏன் இதுக்கு தலைப்பால் மட்டும்
வெள்ளை சொதிக்கு தான் விடணும். ம் விட்டதாவது கறி மாதிரி இருக்கும். ஓ பைத்தங்காய் சிராக புளி போடுறதில்லம்மா. ஓண்ணே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வெள்ளைக்கறி வெள்ளை ஆயிடுத்து. தலைப்பாத விட்டு நல்ல இதாக வாங்கிட்டுமா. ஓகே, இங்கே வந்து பாருங்க ஜானு. கொஞ்சம் எப்படிங்கண்ணா அவங்க உப்பு பிடிக்கலாம் கொண்டாங்க. வெள்ளைக்கறி மஞ்சளா போயிடுது, பஜ்ஜி ஆயிடுது. வெள்ளைக்கறி தானே. இந்தாம்மா பாருங்க. என்னையா கொஞ்சம் உப்பு போடல நிறையமா, கொஞ்சம் உப்பு போடுமா, கொஞ்சம் போடுங்களா, அதானே. ஓகே ஓகே, எல்லாம் போட்டு வரைக்கும் எதையுமா. ஓ மாசி ஓடலையா? ஏட்டா நீ சொன்னேன்டா பங்குனி இல்லை, மாசி தான் இருக்கேன்டி. அப்போ இல்லைண்ணே. அது சரி, அப்போ இறக்குங்கண்ணே. இறக்கி போட்டாக்கண்ணே குழம்பு வைப்பேண்ணே. மக்களை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தான் வெள்ளைக்கறி ஆக்குறோம், இதுக்கு பிறகு தான் நீங்கள் குழம்பை பார்ப்பீங்கண்ணே. ஓகே, எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம், எல்லாம் அரிஞ்சு இறைச்செல்லாம் பொறிச்சி வடிவாக வச்சுருக்கோமேண்ணே. ஓகே வாங்க கொண்டு வைப்பேண்ணே. கொடுக்கொண்டு மகையோட பெஸ்ட்டாக இறைச்சி கறிக்கு தாளிக்க போகிறேண்ணே. தாளித்த பிற்பாடு தான், அதாவது இந்த இறைச்சி பொரிச்ச எண்ணெயிலே நாங்கள் தாளிக்க போகிறோமேண்ணே. வடிவாரிக்கு இதுக்குள்ளே எல்லாத்தையும் போடுறோம். எல்லாம் கூட்டம் எல்லாம் எல்லாம் போடணும். இதெல்லாம் போடுறேண்ணே. அது வெங்காயம் பதங்கி போட்டுமா. வெங்காயம் கொஞ்சம் ஆமாம், வெங்காயம் பதக்கி போடுது. ஆமாம், இனி கருவேப்பிலை ரம்பையும் போடணும். ரம்பல் இஞ்சி போடையா? ஆமாம் போட்டுருங்க. ஓகே, இஞ்சி கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை தான் ரொம்ப இல்லையா? காணும் அது இல்லை குறைவா? நாட்டுக்கோழி எவ்வளோ காலம் இப்போ வாங்கி? இப்போ கிட்ட ஒரு 6 மாதம். 6 மாதம் உண்டு. 6 மாதம் இல்லைண்ணே. 6 மாதம் வராது. ஆமாம் வராதுண்ணே. ஓடியா கறிவேப்பிலை வச்சு போடு. ஆமாம், எப்படி பொரியிறாங்களா? அடுப்பில் பொரிக்க பொரியுது. இப்போ என்னத்தை பொரியல் கேட்கல நீங்கள்? என்னம்மா அடுப்பில் பொரிய நான் கேட்குறேன் நீங்கள் அடுப்புல ஒரு அமரம் என்னது? அந்த கேள்வியை முன்பை கொண்டு அதிகமாக நான் சொன்னவரா நீங்கள் கேள்வி கேட்க. அப்படித்தானேம்மா, அந்த ரம்பையில போட்டா இஞ்சி எல்லாம் போட்டா சரி, நீ சீதம் போடணும். தக்காளி பழம் போடுமா? சீதம் போடணும், தக்காளி பழம் போடட்டும். நீங்கள் வந்து அதிகமான கதையை கொடுத்து மேய்க்கினாலும் அவங்க போடுறத போடுவாங்க. தக்காளி பழம் போட பண்ணி சீதம் போடணும், இன்னும் சாதம் போடணும். என்ன போடணும்? இல்லை ஆகும் உப்பா ஏலங்க ரூபட்டே போடணுமா? பாருங்க கொஞ்சம் இது வேறு தானே போடுங்க. இன்னும் சுரண்டி போடையா? இது என்னன்னு சொன்னா சுத்தமான செக்கெண்ணெய். இந்த என்னடாது சீரகம்.
எனக்கு 3 ரூபா என்ன நீ புத்தா தக்காளிக்கா போறான்டாப்பா இதான் எவ்வளோ ஓட்டிக்கான் ரேட்டியா இதான் அவன் அறிஞ்சு அவாவும் மகளே இன்றைய பிரியாணி வந்து வேற லெவல் என்னன்னு சொன்னா 2 லட்சம் அடிச்சதானே அதுக்காண்டி தான் சமைக்கும் இதனுடைய முழு உரிமை வந்து ஆறுங்கன்னு அனுசனுக்கு தானா அனுசன் தலைமைக்குலாம் நடக்குது அண்டே சமயம் எவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா ரதியம்மாட ஒரு பணிக்கெலாம் அங்கே செய்வோம் இன்றைக்கு வந்து அனுசன் ஒரு கட்டளைகள் ஏன்னா அனுசன் வந்து என்னதான் 3 லேபர்ஸ் தனு டிலானி நான் ஆனால் எங்களுடைய மெயின் ஷோ பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் சொல்லுவோம் அப்படின்னா யாரு எங்களுடைய ரதியம்மா ஓகே ரதியம்மா அவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் மேடைக்கு பின்பு இழைக்கின்றோம் இந்த முன்பு கடத்தில் ஓகே 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 அளவுக்கு தேவையான கட்டை போடணும் ஒரு 50 கிராம் போடணுமா என்ன யோசி வச்சுக்கிறா என்ன பிரச்சனை நான் என்ன யோசிக்கிறேன் ஒன்று யோசிக்கிறானே அப்போ ஓடி போய் அந்த மேஜையில் இறைச்சிருக்கு எடுத்துவா ஏறு என்ன அதிகமா சொல்லுங்க தாங்க இருக்கேண்ணா மகளே உண்மையிலே நல்ல சந்தோஷமாக இருக்கேன் இன்றைய நாள் திருப்பியும் தான் சொல்கிறோம் எங்களோட ரதியம்மாட பவிஷ்ய பன்சம் ப்ளாக் சேனலுக்கு நாங்கள் ஒரு இப்படி ஒரு விருந்தை செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கோம் அதுக்கு உங்களுடைய பரிபூர்ணமான ஒரு என்ன ரதியம்மா நான் அவ்வளோ என்ன கஷ்டப்படு எனக்கு என்ன உப்பு கொண்டு போடுறேன் கடையில் பார்த்தீங்களா கடவுளே நான் என்ன காய்ச்சனே ரதியம்மா நம்மளோட பவிஷ்ய மனுஷன் ப்ளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கதைக்கேன் இடையில நீங்கள் வந்து உப்பை போட்டு போகிறீங்களே அதில் மண்ணள்ளி போடுறான் அதான்டா உண்மை எவ்வளோ மண்ணள்ளி போடுத்தானே தண்ணி பல்ல அதிகமா ஓகே சனசுலாடுங்கண்ணா ஓகே மகளே சுத்தமான செக்கு நீங்கள் சட்டப்படி சாப்பிடணுண்ணே இறைச்சி வந்து தான் ஓகே அப்படியே எடுத்துட்டு வாங்க அளவுக்கு தேவை இறைச்சி அப்படியே கிட்ட எடுத்து கொடுங்க அதிகமா பறந்துடும் ஓகே நானே இந்தாம்மா நல்ல படம் மீனை குழம்பெல்லாம் அதுதான் பட்டம் சீட்டி உண்டையும் யோசிக்காங்க இல்லானி உண்டையும் யோசிக்காங்க இப்போ அடுத்த செப்பது வந்து எனக்கு தான் கிடைக்க போகுது நாங்கள் ரதியமாவுக்கு வந்து பென்ஷன் கொடுக்க போகிறோம் இல்லானி ஆமாம் ஆமாம் எத்தனை காலத்துக்கு ரதியமாவில் நாங்கள் வாழ்கிறோம் பார்த்துட்டு ஓ சொல்லுங்கள் அதிகமா இப்போ பார்த்து மூடணுமா 6 கரையாக்குனடா ஊருக்கு சொல்லு மிதுவாக்குனண்டு சரியா அப்படியே உப்பு நாடக போட்டா நீ கறி சமைச்சு நான் போடுவேன் தானேப்பா நீங்கள் போட்டு பாருங்களா அப்படி என்ன கணக்கா இடிலானு பாருமா தக்காளி ஜூஸ் அப்புறம் தக்காளி சோஸ் கொஞ்சம் கூட வேணும் என்ன கணக்கா நீங்கள் ஒரு பாருங்க இல்லை நான் பாருங்க பாருங்க ஓகே எல்லாம் உரைப்பு போடணுமாம்மா இல்லை இல்லை கணக்காரிக்கணுமா தம்பி சமைக்கிறேன்டா சமைக்கணும் எல்லாம் கணக்காகிறா உரைப்பெல்லாம் ஒரு ரெண்டா விடணும் இதை எப்படி உரைப்பில் அளவுக்கு போடுறேன் அதான் எனக்கு தெரியுமா நாளாக தான் எப்படியா ஓகே இறக்கியாச்சு ஓகே ஓகே மக்களே என்னடா வேறு விரிவித்து வந்து சேர்ந்திக்கணும் நினைப்பேன் அதாவது
அனுஷன் தந்த அந்த பொறுப்பான வேலையை சமைச்சு முடிச்சு பார்த்துருக்கேன். என்னடா நீங்கள் சாப்பிட்ற இல்லை காட்டுறேன்னு யோசிப்பீங்க. அதாவது எல்லாம் சமைச்சு முடிஞ்சு சாப்பிட்ற வீடியோவை நீங்கள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷான் யூடியூப்ல பார்ப்பீங்கண்ணே. சாப்பிட்ற கேக் கேக் வெட்டுறலாம் பார்ப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் அதை கொண்டாடுறோம் வெகு விமர்சையாக எங்களுடைய ரதியம்மாவினுடைய வீட்டு முற்றத்தில் கொண்டாட போகிறோம். நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் வாங்க ஏன்னு நான் சமைச்சிருக்கேன் வாங்க. நீங்க இதை காடி போட்டு நாளைக்கு தான் வரணும். வீடியோ போடுவோம் நாளைக்கு வருவாங்க. அதுதான் கதை எப்படி யோசிச்சுட்டா அதிகமா கெட்டிக்கார பிள்ளை. நாளைக்கு வந்தா பரவாயில்ல வாங்க எங்களுடைய அடுத்த சேனலுக்கு நேற்று சொல்லிக்கணும் வாங்க. அதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு அனுசரிக்க சொல்ல மாட்டேன் பாருங்க. அது இருக்கட்டும் என்ன ராணி இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளேன். யோசிக்காதீங்க அடுத்த வீடியோலும் பெருகும் வெயிட் பண்ணி கொண்டு பார்த்து கொள்வீங்க. ஓகே சரி ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள